Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. இன்னைக்கு நாம பண்ண போறது புதினா சட்னி. வாங்க வீடியோக்கு போலாம். pan சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இத கொஞ்சம் கிண்டி விடுவோம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துருவோம். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. இது இந்த சட்னிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டுடுச்சு. இனி அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். நீங்கள் ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வரமிளகா ஒரு 6 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எலுமிச்சம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு 8-10 பல்லு போல் பூண்டு அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்து கறிவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த சட்னி சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி கேட்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு சீசனில் புதினா நிறைய கிடைக்கும்போது இந்த மாதிரி சட்னி நிறைய செய்து கொடுக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு 2 கப் அளவு புதினா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினாவை நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். உங்களுக்கு முதல்ல புதினா நிறைய இருந்தது போல் தெரிஞ்சது. வதங்கும் போது அப்படியே குறைஞ்சிடுச்சு பாருங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயிடுச்சு. ஓரளவு வதங்கியாச்சு. அடுத்தது கொஞ்சம் போல் தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருவோம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் சேர்ந்து வதங்குற அந்த மனம் ரொம்ப நல்லா சூப்பராக வருது. இப்போ நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் இந்த சூடு ஆற அது கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும். சரி, இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே கிண்டி கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நாம் அந்த சட்னி எல்லாம் அரைச்சாச்சு. இது மாதிரி கட்டியாக வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் நம்ம இதுக்கு தால்சமும் போட்டுக்கலாம். தால்சம் போட்டால் இதனோட மனம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ நான் இனி தால்சம் போட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தால்ச கரண்டி வச்சுப்போம். தீ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம தால்சம் ரெடி ஆகிடுச்சு. அதை சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்முடைய புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தால்சம் போடும்போது அதே சட்டியில் இந்த சட்னி இன்னும் கொஞ்சம் டீஹைட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த தண்ணியை நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இது 2-3 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.